நமது சென்னை துறைமுகத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் திறம்பட வழிநடத்தும் சிறந்த தொகுப்புரை, கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இவரது பேச்சை. நமது சென்னை துறைமுக தமிழ் சங்கத்தின் பொருளாளர் திரு காளிதாஸ் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த உலகம் என்பது ஒன்று, அதில் உயிர்கள் வாழ வேண்டும் நன்று. வாழ்க்கை என்பது ஒன்று, அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் நன்று. நட்பு உறவை வலுப்படுத்தும் ஆயுதம், அன்பு உறவை மேம்படுத்தும் பேராயுதம். போக்குவரத்து துறை அதிகாரிகள் பணியாளர்கள் மீது மட்டுமல்ல, அனைத்து துறை அதிகாரிகளிடமும் ஊழியர்களிடமும் அன்போடு நடந்து அக்கறையோடு நலம் விசாரிக்கும் ஒருவர், நல்வழி காட்டும் ஒருவர், மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு கிருபானந்தசாமி அவர்களை இவ்விழாவிற்கு கைத்தட்டல் விண்வரை ஒலிக்க வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நாணயத்துக்கு பக்கங்கள் இரண்டு, பூ தலை என்ற இரண்டு, இதிகாசங்கள் இரண்டு, ராமாயணம் மகாபாரதம் என இரண்டு. மன வலிமை மகத்துவங்கள் செய்யும், உடல் வலிமை உன்னதங்கள் புரியும். போக்குவரத்து துறையின் அஸ்திவாரமாகவும் தூணாகவும் இருக்கும் உயர் அதிகாரிகள் இருவர். நமது துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் சீரிய கட்டளைகளையும் சிறந்த அறிவுரைகளையும் வழங்கி சிறப்பாக வழிநடத்தும் இருவர், மதிப்பிற்குரிய முதுநிலை துணை போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு செந்தில்குமரன் அவர்களை கரகோஷம் இரு பக்கமும் கேட்க இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். The two books which have been translated in many languages in the world are the Bible and the Tirukkural. Each Tirukkural or Kural consisting of two lines. It emphasizes two things. One is non-violence and the other is moral vegetarianism as virtue for an individual. The two greatest epics in India are the Mahabharata and the Ramayana. In both the epics, there was fight between good and evil. Dharma wins. Like that, under the immense guidance and great leadership of the two senior DTMs, the employees are fighting against the stumbling blocks and emerge as victorious. Thanks to both senior DTMs. I warmly welcome our senior DTM Sri Pramod Kumar Das ji to this function with vanakkam and a big round of applause. வணக்கம் ஐயா, மாலை வணக்கம். மிகவும் சுவையான கனிகள் மூன்று, மா பலா வாழை என்ற மூன்று, தமிழின் பெருமையை சொல்லும் மூன்று, இயல் இசை நாடகம் என்ற மூன்று, உலகில் உள்ள மூத்த மொழி தமிழ்மொழி, பல சிறப்புகள் கொண்ட செம்மொழி தமிழ்மொழி. பணிவு என்பது உயர்ந்த செல்வம், விருந்தோம்பல் என்பது உயர்ந்த குணம், அது தமிழர்களின் அடையாளம். தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டு தமிழில் பல புத்தகங்களை வெளியிட்டு கொண்டு நல்ல ஆசிரியராகவும் தீராத தாகம் கொண்ட மாணவராகவும் இருக்கும் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்க தலைவரும் இந்த பணிநிறைவு பாராட்டு விழாவின் கதாநாயகனுமான மதிப்பிற்குரிய முதுநிலை நிர்வாக அதிகாரி ஐயா திரு க நடராஜன் அவர்களை புன்னகை பூக்கள் தூவி அன்போடு வரவேற்கிறோம். வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். திசைகள் நான்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ற நான்கு, மக்களாட்சியின் தூண்கள் நான்கு, அரசு நிர்வாகம், பாராளுமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம், ஊடகம் என்ற நான்கு, தொழிலாளர்களின் நலனுக்காக போராடும் சங்கம் தொழிற்சங்கம், தொழிலாளர்களின் உரிமைகளை பெற்றுத்தரும் சங்கம் தொழிற்சங்கம். எந்த திசையில் இயங்கினாலும் தொழிலாளர்களின் நலன்களையே தலையாய நோக்கமாக கொண்டு இயங்கும் தொழிற்சங்க தலைவர்களையும் நிர்வாகிகளையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். கரகோஷம் ஒலிக்க. நிலங்கள் என்பது ஐந்து, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து, தமிழ் இலக்கணம் ஐந்து, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற ஐந்து, தமிழின் சிறப்பை எடுத்து கூறும் ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள். உயர் அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும்
பாலமாக இருக்கும், கட்டளைகளை உள்வாங்கி ஆலோசனைகளை வழங்கி சிறக்கும் ஏனைய அதிகாரிகள், போக்குவரத்து மேலாளர்கள், உதவி மேலாளர்களை இவ்விழாவிற்கு வருக என கைத்தட்டல் ஒலிக்க அன்போடு வரவேற்கிறோம். சுவைகள் 6: துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்பு என 6. தமிழ் கடவுள் முருகனின் படை வீடுகள் 6. மனிதர்களின் தாகத்தை தணித்து விளைநிலங்களுக்கு தண்ணீரை அளித்து கடலில் கலக்கும் 6. தேங்கும் நதியாக இல்லாமல் தூய நீர் ஓடும் ஆறாக தங்களது பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கும், காலத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றங்களை கற்று திறமைகளை வளர்த்து கொள்ள துடிக்கும் அலுவலர்கள், சக ஊழியர்கள், சகோதர சகோதரிகளை கரகோஷத்துக்கு இடையே வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஸ்வரங்கள் 7: ச, ரி, க, ம, ப, த, நி என்ற 7. வானவில்லின் வண்ணங்கள் 7: ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என்ற 7. உலக அதிசயங்கள் 7. சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் 60 ஆண்டுகள் கடந்து வீறு நடை போடுவது 8வது அதிசயம். 8வது அதிசயம். தமிழ்ச்சங்கத்தின் சிறப்பை உலகறிய செய்யும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கும் தமிழ்ச்சங்க குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள், ஓய்வு பெற்றோர் மற்றும் உள்ள அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த நல்ல வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி காளி. தனக்கே உரிய பாணியில் மிக சிறப்பாக வரவேற்பை அளித்த காளிக்கு நன்றி.